ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எங்கே போய்கிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம நயாகராக்கு தாங்க போய்கிட்டுருக்குறோம். இது வந்து இந்த பஃபலோவை தாண்டி தான் போகணும். இந்த பிளேஸை தாண்டி தான் போவோம். அந்த சைட்லலாம் பார்த்தா அந்த ரிவர் வந்து ஃபோர்ஸாக ரொம்ப ப்ராடாக இருக்குங்க. ஃபோர்ஸாக அந்த ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ரிவர் தான் வந்து லாஸ்ட்டாக நயாகராவில் வந்து கலக்குதுங்க. இந்த நயாகராவில் பார்த்தீங்கன்னா கனடா, அமெரிக்கா இது 2த்தையும் ஜாயின் பண்ணுற இடமே இதாங்க இந்த பார்ட்ரு. கனடா பார்டரும், அமெரிக்கா பார்டரும் இந்த நயாகரா கிட்ட தாங்க இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து நயாகராக்கு போய் நம்ம எதில் போகிறோம் அப்படின்னா, மெய்ட் ஆஃப் த மிஸ்டில் தான் நம்ம இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். லாஸ்ட் டைம் ஒரு தடவை நாங்கள் வந்தோங்க நயாகராக்கு. அப்போ ரொம்ப வின்டர் சீசனில் வந்துட்டோம். ரொம்ப காற்று மழைன்றதுனால கிட்டக்கையே அவங்க போகல. கிட்டக்க போகாமல் அப்படியே முன்னாடியே டேர்ன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனால அது மேலே அப்பயும் சாரல் நிறைய அடிச்சது. அதான் ரொம்ப மழையும் காற்றுமா இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. நாங்கள் நவம்பரில் போவோம். எப்படி இருந்துச்சுன்னா கிட்டக்க போனாங்க. அந்த ஹார்ஷூ ஃபால்ஸுக்கு கிட்டக்கையே போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணிட்டு போகணும். போயிட்டு நம்ம இதுக்கு வந்து $25 நினைக்கிறேன் அந்த ரேட்டு. டிக்கெட் வாங்கிட்டு போகணும். போகலாம் அங்கே பாருங்க அது என்னது அது பில்டிங்கு நயாகரா போகும்போது நான், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு, மருமக, பேர பசங்க எல்லோரும் போனோம். அதனால ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு போனோம். போகிறதே தெரியாது. 2 குட்டி பசங்க இருக்காங்களா, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களோட பேசிக்கிட்டே போனோம். இப்போ வந்து அங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு பங்க் மாதிரி இருக்குங்க. அங்கே போய் நம்ம டிக்கெட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வியூ பாயிண்ட் டவரில் போகணும். வியூ பாயிண்ட் டவரில் போனால் அங்கே வந்து ஒரு யூஎஸ்ஏ சைட் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ரெயின் கோட் மாதிரி தருவாங்க. அதே கனடா சைட் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ரெயின் கோட் மாதிரி தருவாங்க. அதை போட்டுட்டு நம்ம போட்டில் போகிறதுக்கு, ஏன்னா அந்த சாரலில் வந்து நம்ம நனைஞ்சே போயிடுவோம். நம்ம கிட்டக்க போகும்போது அந்த ஃபால்ஸோடைய சாரலில் சுத்தமாக நனைஞ்சிருவோம். அதனால எல்லாருக்குமே வந்து ஒரு ரெயின் கோட் மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பரில் செஞ்சது கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நயாகரா ஃபால்ஸு இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. அங்கே கிட்டக்க போகும்போது அந்த நேச்சுரல் சவுண்டு இருக்கும், பேச முடியாது. அதனால் நான் முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். பாருங்கள், இப்போ வந்து கிட்டக்க போயிட்டோம். நம்ம போயிட்டு இறங்கி அந்த டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட் டவரில் போகணும். நம்ம பாருங்கள், கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம போகணும். பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்காங்க. பார்க் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதுதான். ஒரு நாள் கூட இங்கே நம்ம வந்துட்டேன். சைட் சூப்பராக இருக்கும். No, it doesn't have like roller coasters and that stuff. It only has indoor rides. It has like dinosaur rides. It has parachutes. It goes like அந்த வாட்டர் வர்றது நல்லா இருக்குல்ல. Is it Horseshoe Falls? Horseshoe Falls. இப்போ லைனாக போயிட்டு போயிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரி பங்க். இந்த பங்க்கில் தான் போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வியூ பாயிண்ட் டவரில்
போவோம் நம்ம. மேலேருந்து எப்படியும் ஒரு கீழே வந்து ஒரு 250 ஃபீட் இருக்குங்க. மேலே எல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்க, அது என்ட்ரன்ஸ். அதில் போயிட்டு அங்கேருந்து லிஃப்ட்டில் கீழே இறங்கி வருவோம். இப்போ இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துருப்போங்க. இங்கேருந்தே இந்த வியூ பாயிண்ட் டவர்லேருந்தே நமக்கு கொஞ்சம் பெரிய சைட்லலாம் பாருங்க, அது அங்கேருந்து இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். எங்கே இருக்கிற ரெயின்போ? இங்கே வந்து 3 ஃபால்ஸ் வந்து இருக்குதுங்க. அமெரிக்கன் ஃபால்ஸு, பிரைட்டன் வியூ ஃபால்ஸு, லைட்டாக தெரிஞ்சு ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு. ஓ, இதுலையா வாட்டர்லையா? ஆமாண்டா. கலக்குது இந்த ஃபால்ஸில், நயாகரா ஃபால்ஸில் 3 ஃபால்ஸ் இருக்குங்க. Every time I get to Niagara, there's always a rainbow. ரெயின்போ. என்ன பண்ணுறேன் மாதிரி இருக்கும். நில்லுங்க எடுக்கிறேன். டாடி டாடி கொடுங்க. இங்கே தான் நல்லா தெரியும். ஈஷ் எங்க ஈஷ்? ஈஷ் ஆ இல்லை, இதோ வந்துட்டேன். ஏன் கொஞ்சம் மிஸ்டேக் மாதிரி இருக்கு. கண்ணாடி போடணும்னா இந்த நாங்கள் இந்த வியூ பாயிண்ட் தாத்தா காய்ச்சி ப்ளீஸ். அதுக்கப்புறம் இந்த கீழே இறங்கி கீழே போக வேண்டியதாக. அதே வியூ பாயிண்ட் டவர் தான். வர ஒரு நிமிஷம். இந்த டவரில் தான் நாங்கள் இன்னமும் இருட்டாக இருக்குது. பால் மட்டும் இருக்கா? அதுக்கப்புறம் உள்ளார போய் தான் லிஃப்ட்டில் போயிட்டு கீழே இறங்கணும். நம்ம பார்க் பண்ணிட்டு இல்லைல்ல, அது இன்னும் கொஞ்சம் இது இந்த ஹோட்டல் கிட்டேயா? சாப்பிடணும். ஆமாம், ஃபெரஸ் வீல் இருக்கு. ஆமாம். அந்த ஃபெரஸ் அங்கே தான் பார்க் பண்ணிட்டு இந்த ஏரியா தான் சுற்றி பண்ணோம். என்னடா சொல்லுங்கள். அதில் என்ன போட்டிருக்கு? கேசினோ போட்டிருக்கா? நம்ம பார்க்கிங் வந்து அங்கே கீழே தெரியுற கோயிலுக்கு எல்லாமே இப்போ நம்மளும் போவோம். அங்கே போய் தான் நம்ம போட்டில் ஏறுவோம். அதுதான் இப்போ நான் காமிச்சேன். இப்போ தெரிகிற அந்த பிரிட்ஜு பாருங்கள், இந்த ரெயின்போ பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜு தான் வந்து கனடாவையும் அமெரிக்காவையும் ஒன்றா இணைக்கிற ஒரு பாலம் அது. அந்த சைடில் ஃபால்ஸ்க்கு மிடில் போனோம். ஆமாம் ஆமாம். அந்த லாஸ்ட்டில் ஒரு போட்டில் இருப்பாங்க. அது வந்து ரெட் கலர் அந்த லைன் போட் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து கனடா சைட்லேருந்து வர்ற போட்டு. ப்ளூ கலர் லைன் போட் நாங்கள் வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லோரும் போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே லைனில் போக வேண்டியது. காற்று சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது பாருங்கள், இந்த டக்கு ஒன்று முழுகி மீன் பிடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் முழுகிச்சு, எங்கன்னே காணோம். அதை ரொம்ப தூரம் அது அடியிலே, தண்ணிக்கு அடியிலே போது போல் இருக்குது. இவ்வளோ நேரம் உள்மூச்சு வாங்குது அந்த பேர்டு. அந்த டக்கு எங்கே காணோன்னு சொல்லிட்டு தான் அங்கே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அது வெளியிலே காணோம். அது உள்ளார முழுகினது வெளியில் வரவே இல்லை. அப்படியே வேறு இடத்துல போய் எழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நம்ம வந்து போகிறோம் எல்லாரும்.
நமக்காக யாரும் வரல இங்கே. நில்லுங்க இங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன். நில்லுங்க இப்போ நில்லுங்க இந்த வாட்டர் சூப்பராக இருக்குல்ல. இங்கேயே அடிக்குது சாரல். பார்த்துக்கிறேங்க, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ரெண்டு ஆறு காமிச்சல்ல, இப்போ சொல்லிடுறேன். இது ஒரு ஆறு, அது ஒரு ஆறு, அவ்வளோதான். பாருங்க, இங்கே பாருங்க. If you look to your left, you'll see the American Falls. It is 180 feet high, or about 55 meters. 12,000 years ago, the falls were 7 miles, or about 11 kilometers downriver at Lewiston. You see them now at the ஏய், நம்ம போன ட்ரிப் வரும்போது மாதிரிலாம் எடுக்கவே முடியல. இதை seconds at a rate of approximately 6 feet. இந்த ட்ரிப் இவ்வளோ தூரம் எடுக்கிறோம் நம்ம. Most of the rock at the base of the falls fell during two spectacular rock slides in 1931 and 1954. The small falls to the right of the American Falls is called the Bridal Bend. Providing excellent maneuverability in all situations, allowing the boats to rotate 360 degrees horizontally. ஃப்ரண்ட்டில் இருக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சா? Test locate history when you harness the energy of the Niagara Falls to create power that can travel great distances. It's a massive engineering breakthrough, highly pressurized. ஏங்க லாஸ்ட் டைம் வரும்போது மாதிரி எடுக்க முடியலங்க. ரொம்ப குளிர். இப்போ காற்று குளிர். அப்போ Executive Officer of Native மட்டும் காட்டுக்கு அப்புறம் வெயில் இருக்கிறதுனால நம்ம இந்த தடவை எடுக்கிறோம்டா. லாஸ்ட் டைம் நம்மளால் இது இப்படிலாம் எடுக்கவே முடியல. என்ன அப்படியே எடுங்க, நான் ஒரே தர கத்துறேன். இது அப்படியே எடுங்க. அப்படியே போயிருக்குது. அப்படியே வீடியோவில் தான் இருக்குது. நல்லா இருக்குல்ல? We are now approaching the Canadian, or Horseshoe Falls. It is approximately 170 feet high, or 52 meters. Its width is 2,500 feet long, or 76 meters. Here, Daredevil இது அது அடியில் ஒன்று 3 இருக்கும். gradually rescued. ஐயோ, இந்த சீகல்லாம் எவ்வளோ கிட்டக்க வருதுடி பிரியா. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் டி லாஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து. இல்லை ஆமாம் தானே? இந்த தடவை காற்று அடிச்சுட்டே இருக்கு. ரொம்ப காற்று. செமையாக இருக்கு. அப்பா பார்த்துக்கிறேன் பாவா. இதெல்லாம் எடுக்க முடியாது பாவா. ஆமாம் ஆமாம். ஏங்க ஐயோ, இந்த ஃபால்ஸை பாருங்க. ஃபால்ஸை பாருங்க.
தானே தெரியும். I wish நம்ம அடுத்த பக்கெட்ல போலாம். பக்கெட்ல போலாம். அல்வா. அந்த ஃபீலிங் அந்த மலை ஃபீலிங். ஆமாண்ணா. இது அந்த பால் இந்த சைடு நனைஞ்சிருச்சா? அவ்வளோதான், நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். மைட் ஆஃப் த பெஸ்ட்டு. நம்ம மேலே இருந்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆ ஆனா ரியல் செகண்ட் டர்ன் ஆகுது. திருப்பி தானே போறோம். அப்படியா? திருப்பி எடுத்துட்டு போகிறாங்க. இல்லை, இங்கே தான் டேர்ன் ஆகுது. ரவுண்ட் அடி. திருப்பி turn பண்ணாலே எனக்கு இல்லையே. என்னை சுத்தி சுத்தி ரவுண்ட் போகுது. ரவுண்ட் ரவுண்ட். அந்த போட்டில் ஒன்லி மேலே அதான் இது வீக் டேஸ் இல்லை போவா? எல்லாருமே இப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க. சாயங்காலம் வந்து ஒன்றுமே இருக்காது சுற்றுலா. எல்லாரும் என்ன பிளான் பண்ணுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு காலைல வந்து அப்படி போகலாம். ஆமாம். சாயங்காலம் வந்து ஒன்றுமே இருக்காது. இது திரும்பி வந்து இந்த வியூ பாயிண்ட்டுலேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இது. இந்த டவர்லேருந்து எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி மேலே ஏறி வந்து எடுத்தது தான். இப்போ மேலே இருந்து தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. இது வந்து அந்த ஆறு ஓடுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, போய் விழறது, அருவி போய் விழற இடம் இது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி ஓடி வர்றது அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடி வந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். போகலாம் போகலாம். நாங்கள் கிட்ட அந்த மெய்ட் ஆஃப் மிஸ்டில் போய் அந்த ஹார்ஷூ ஃபால்ஸ் கிட்ட போகும்போது பயங்கர சவுண்டு இல்லைங்களா, காற்று சவுண்டு. அதனால நீங்கள் நேராக நாங்கள் பார்த்தது அப்படியே ரசிக்கிட்டோன்னு அப்படியே போட்டுட்டேன், எதுவும் பேசலை. அதனால தான் ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் பேசிட்டு நாங்கள் அப்படியே போனதை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் இது வந்து திரும்பி வரும்போது இந்த சைடில் அந்த ஆறு ஓடி வந்து அருவியாக கொட்டுறது தான். அந்த அருவி கிட்டத்தட்ட ஒரு 150 அடிக்கு மேலே இருக்கும், அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கொட்டுது. இது ரொம்ப குளிர்காலத்தில் கூட இந்த அருவி இதே மாதிரி தான் இருக்கும். 365 நாளும் அந்த கீழே போகிற அந்த ரிவர் தான் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகும், ஃப்ரோசன் ஆகும். மற்றபடி இந்த அருவி வந்து இப்படியே தான் கொட்டிக்கிட்டு இருக்கும். ரொம்ப வின்டரில் கூட இந்த அருவி இதே மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவ்வளோ நேரம் நீங்களும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த பஸ்ஸுலேயும் நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் போகலாம். வாழ்க வளமுடன். நன்றி.